பாஸ் டீம்னு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம். எஃப்ஐஆர்ன்றது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு. பாதிக்கப்பட்டவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே எழுதணும். அதில் போலீஸ் எந்த திருத்தமோ அடித்தலோ பண்ணக்கூடாது. அதுதான் சிலர் தெரியாமல் சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்கலாம், எஃப்ஐஆர் அப்படி போட்டிருக்கலாம். அப்படி கிடையாது. பாதிக்கப்பட்டவங்க எப்படி கொடுக்குறாங்களோ என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே போடணும். அதுதான் எஃப்ஐஆர். அதை எஃப்ஐஆர் போட்டோம். எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம். ஏசி கோட்டூர்புரம் தலைமையில் 4 டீம் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்து விசாரிக்கிறோம். சந்தேகப்பட்ட நபர்களை சிலர் கொண்டு வந்து விசாரிக்கிறோம். விசாரிச்சுட்டு அறிவியல் பூர்வமாக ஆதாரங்களை சேகரித்து டவர் லொக்கேஷன் சிடிஆர்லாம் போட்டு அடுத்த நாள் காலையில் 25 காலையிலேயே நம்ம அக்யூஸ்டை பிடிச்சிடறோம். பிடிச்சதுக்கப்புறமும் அந்த குற்றத்தை அவன் தான் செஞ்சான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக மேலும் விசாரணைகள் பல செஞ்சு அப்புறம் குற்றத்தை அவன் தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தின உடனே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோம். இதுதான் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நடந்தது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஒரே நிமிஷம் கத்தக்கூடாது, ஒவ்வொருத்தராக கேளுங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், 1 by 1. சரி சரி சரி. எஃப்ஐஆர் அதாவது சில குற்றங்களுக்கு, போக்சோ குற்றங்கள், அதே மாதிரி கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎன்எஸ்மாங்க. சிசிடிஎன்எஸ்ல ஆட்டோமேட்டிக்காகவே பிளாக் ஆகிடும். இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ் மாறும் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது தாமதமாயிருக்கு. அந்த தாமதமான டைமில் ஒரு சிலர் பார்த்துருக்குறாங்க, அதை பதிவிறக்கம் செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வழியாக லீக் ஆகிருக்கலாம். 1. 2வது, எந்த எஃப்ஐஆரை போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். அது மேண்டேட்ரி. அதுபடி நாம் விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுத்தோம். இந்த 2 வகையில் தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும். இந்த எஃப்ஐஆர் இந்த மாதிரி கேஸில் வெளியே வரக்கூடாது, லீக் பண்ணக்கூடாது. பண்ணுறது சட்டப்படி குற்றம். அதே மாதிரி அந்த லீக் ஆகிருந்தால் கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவில் விவாதம் செய்வதும் சட்டப்படி குற்றம். என்ன குற்றம்னா பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது. பேர் தான் சொல்லணும் இல்லை, அவங்க கொடுக்கக்கூடிய சில தகவல்களை வச்சு அந்த பாதிக்கப்பட்ட நபரை நாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தகவல் கொடுத்தாலுமே தவறு. அந்த மாதிரி கொடுத்தது வெளியே தெரிய வந்ததுனால இப்போ கோட்டூர்புரத்தில் நம்ம இந்த லீக் பண்ணதுக்கு எஃப்ஐஆர் கேஸ் போட்டிருக்கிறோம். இப்போ அதுபடி போட்டு யார் இதை லீக் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் தகுந்த தண்டனை வாங்கிக்கும். இது பொதுவெளியிலேருந்து வந்தது தான். கொஞ்சம் கவனமாக கேட்கணும், திருப்பி கேட்கக்கூடாது. எஃப்ஐஆர் போட்டிருக்கிறேன் கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இதை லீக் பண்ணதுக்கு யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள நடவடிக்கை அதை அனுப்புவோம். அதுக்கு டைம் இருக்கணும். எஃப்ஐஆர்லாம் அப்படி மறைக்கக்கூடாது சட்டப்படி. அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ல அப்படி மறைச்சு போடுவாங்க. எஃப்ஐஆர்ல மறைக்கக்கூடாது. எஃப்ஐஆர்ல மறைச்சா அப்புறம் தெரியும் விஷயம், தகவலே தெரியாதுல்ல. இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்ணுறதுனாலையும் சென்சேஷனலாக பேசுறதுனாலையும் சொல்கிறேன். அதில் ஒரு நபரை இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கலை, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பாக அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த ஃபோனே ஏரோப்ளேன் மோடில் தான் போட்டு வச்சுருந்தான். ஸோ அதனால் அது தவறான தகவல். ஒன்று. வேற என்ன கேள்வி கேட்டீங்க? இதுவரைக்கும் ஞானசேகரன் மேல
சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் 2013 20 வழக்குகள் இருக்கு. எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் பாங்க இல்லையா, திருட்டு அந்த மாதிரி வழக்கு, ஹவுஸ் பிரேக்கிங் பாங்க, கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு. இவன் மேலே ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாகவோ வழக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கிற 20 வழக்குலையும். அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேலே வரல. இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் ஒஃபென்சஸ். அதில் இவனுக்கு 6 வழக்கில் கன்விக்ஷன் ஆயிருக்குது. மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது. சார் சொல்றாங்க, அந்த வார்த்தை சொல்றாங்க, நம்ம அந்த எஃப்ஐஆர்லயே பதிவு சொல்லிருக்காங்களா, அப்படியே பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அந்த வார்த்தை அந்த பெண் சொன்ன அப்புறம் தானே பதிவு பண்ணணும், நீங்க மாற்றி சொல்றீங்க. இல்லை, அது வெளியே வந்துருக்கூடாதுல்ல, அதை சொல்றேன். வெளியே வந்ததுனால அதுக்கு விளக்கம் சொல்றேன். இல்லைன்னு தான் சொன்னேன். அது இல்லை, அதான் ஏரோப்ளேன் மோட்ல போட்டு அது சும்மா பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்றேன். தற்போது பாதிக்கப்பட்ட இந்த பெண் கொடுத்த புகாருக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டன்னு இப்ப சொல்லி, இதுவரைக்கும் வேற பெண்கள் இவனால பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு புகார்கள் எதுவும் வரலைங்க. வரவில்லை, வெயிட் பண்ணுங்க சார், வரல. ஆனா இப்ப விசாரணை அவனை அனுப்பிச்சிருக்கல, கஸ்டடி எடுத்து விசாரிப்போம். அவனோட போன்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது வேற யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டவங்களை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கும். இது வரைக்கும் காவல்துறைக்கு புகார்கள் வரல. பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். சிசிடிவிஸ்ல அப்லோட் பண்ணுன்றது அவரோட கடமைங்க, அவர் தானே பண்ணுவார். அவர் வேலையை செய்யறதுக்கு எதுக்கு நடவடிக்கை எடுப்பார்? பொதுவா ஒரு அடிக்கடி வழக்காக கூட ஒரு எஃப்ஐஆர் சிடிஎன்எஸ்ல அப்லோட் பண்ணதுக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துப்பாங்க. நாங்களே நிறைய வழக்குல தேடி இருக்கோம். உங்களோட இருக்கும்போது நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றது? ஒரு எஃப்ஐஆர் போட்டால் 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அப்லோட் பண்ணுவாங்கன்றது யார் சொன்னது? 1-2 வழக்கில் நடக்கலாம். உடனே அப்லோட் பண்ண அப்புறம் தான் கோர்ட்டுக்கு அனுப்ப முடியும். நெக்ஸ்ட் அம்சா கேஸ்ல பாத்தீங்கன்னா 3 மாசம் ஆகியுமே எஃப்ஐஆர் பதிவு நீங்க பண்ண முடியும், பண்ணல. அதுக்கு எஃப்ஐஆர் ஆமா, அம்சா கேஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல நீங்க வந்து சிசிடிஎன்எஸ்ல இது பண்ணல. ஆனா இந்த இதுக்கு மட்டும் உங்களுக்கு அவசரம் சார். அதான் சொல்றேன், அப்லோட் பண்ணிடுவேன் சார். அது பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஆரம்பிக்கும் போது சொன்னல, டெக்னிக்கல் கிளிச்சில் இந்த ஐபிஎஸ்லேருந்து பிஎன்எஸ் ஆனதில் இது கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக் பிளாக் நாம பண்ணுறதுல ஆட்டோமேட்டிக் பிளாக்.